வணக்கம். ஜூலை 16 2016 கர்நாடகாவின் உடுப்பி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வெளியே திடீரென்று மக்கள் கூட்டம் குவிந்தது. கோவத்தில் பல நபர்கள் கோஷங்களை வெளியிடத் தொடங்கினார்கள். போலீஸ்க்கு எதிராக கிடையாது, ஒரு எஸ்பியோடைய டிரான்ஸ்பரை தடுத்து நிறுத்துவதற்காக. அவர்களால் அந்த டிரான்ஸ்பரை தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை. ஆனால் அந்த எஸ்பி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிக்மங்களூர் என்கிற டிஸ்ட்ரிக்டில் அவருடைய டிரான்ஸ்பர் நடக்கிறது. 2 ஆண்டுகள் முடிந்த பின்பு மீண்டும் ஒரு முறை மக்கள் அதே போன்ற கோஷங்கள், அதே போன்ற கரகோஷங்கள். இந்த முறையும் அதே குரல் தான். இது போன்ற நேர்மையான ஆபீசரை நாங்க பார்க்கவில்லை, இந்த ஆபீசரை நாங்க இழக்க விரும்பவில்லை, எங்களுக்கு இந்த போலீஸ் அதிகாரி தேவை என்கிற அந்த கோஷம். தமிழர், பெயர் கே. அண்ணாமலை, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். இவருடைய பாப்புலாரிட்டியை பார்த்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள், கர்நாடகா மக்கள் வியந்து போனார்கள். இளைஞர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பாப்புலாரிட்டியை அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் ஆக இருக்கும் போதே பிடித்தார். ஆனால் அந்த பாப்புலாரிட்டி ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பு அரசியலாக மாறியது. அரசியல் களத்திலும் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ஐபிஎஸ் வேலையை ராஜினாமா செய்து தமிழகத்திற்கு வந்தார். வந்த நாளிலிருந்து விமர்சனங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அண்ணாமலையை எப்படி ஐபிஎஸ் ஆக பார்த்தார்களோ அதே போன்று அதே பார்வையில் அவரை ஒரு அரசியல்வாதியாக பார்க்கவில்லை. காரணம், அவர் சேர்ந்த கட்சி அது பிஜேபி. இதே அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஒரு முறை சர்ச்சையில் இருக்கிறார். இந்த முறை அவருடைய ராஜினாமா கடிதம். பிஜேபியில் 6 ஆண்டுகள் மிகப்பெரிய அளவில் ஒரு பிஜேபியுடைய பிரசன்ஸை தமிழ்நாட்டில் சிகரத்தில் எடுத்து வைத்த நபர் யார் என்றால் அது அண்ணாமலையால் மட்டும்தான் முடிந்திருக்க முடியும். வெறும் 1.5-2% ஓட் ஷேர் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு திடீரென்று 11.5% வரை ஓட் ஷேர் எப்படி கிடைத்தது என்கிற அந்த கேள்வி. அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து நீங்க பார்த்தீர்கள்னா நேஷனல் மீடியாவின் ஒரு ஃபேவரட் கேண்டிடேட்டாக மாறியார். இது மட்டுமல்ல, சர்ச்சை அண்ணாமலையை தொடர்ந்தது. அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பது மட்டுமல்லாமல் பிஜேபியுடைய அந்த ஸ்டாண்டையும் மிகப்பெரிய அளவில் எடுத்து நிறுத்தியது. ஆனால் இந்த விஷயம் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு பிடிக்கவில்லை, நரேந்திர மோடிக்கு பிடிக்கவில்லை, அமித்ஷா அவர்களுக்கு பிடிக்கவில்லை, ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் பிடிக்கவில்லை. காரணம், எப்படி யோகி ஆதித்யநாத் ஒரு பவர் சென்டராக உத்தரப்பிரதேசத்தில் அமர்ந்து விட்டாரோ அதே போன்ற பவர் சென்டர், இன்னொரு பவர் சென்டர் அவர்கள் தமிழ்நாட்டில் உருவாக்க விரும்பவில்லை. எங்க திரும்பி பார்த்தாலும் நரேந்திர மோடியுடைய முகம் மட்டும் தான் இருக்க வேண்டும். அண்ணாமலையின் பெயரில் எப்படி அவருக்கு 11.5% பிஜேபியோட ஓட் ஷேர் உயர்ந்தது என்கிற அந்த விஷயத்தையும் அவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. 2024 அண்ணாமலை அவர்கள் லோக்சபா தேர்தலும் போது அவர் கையில் இருந்த பிரசிடென்ட் பதவி, பிஜேபியின் பிரசிடென்ட் பதவி கைவிட்டு நழுவுகிறது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமும் இருக்கு. ஏடிஎம்கேயுடன் அலைன்ஸில் வருவதற்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் என்று எடுத்து வைத்தார். டிஎம்கே மட்டுமல்ல, டிஎம்கேவை தொடர்ந்து ஏடிஎம்கேவுடைய ஏராளமான ஊழல்களையும் அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்போஸ் செய்தார். அதாவது ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே. திராவிட மாடலுக்கு எதிராக அண்ணாமலையுடைய அந்த எஜுகேஷன் மிகப்பெரிய அளவில் அண்ணாமலையுடைய பாப்புலாரிட்டியை நேஷனல் லெவலில் இன்னும் அதிகரித்தது. ஆனால் இந்த இடத்தில் தான் ஒரு ட்விஸ்ட். என்டிஏ கூட்டணியில் ஏடிஎம்கே சேர்ந்த உடனேயே அண்ணாமலை பல்வேறு இடத்தில் டெல்லி பிஜேபிக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்த பின்பு கூட அந்த கூட்டணி அங்க அமைந்தது. ஆனால் அண்ணாமலை தன்னுடைய எஜுகேஷன், தன்னுடைய எதிர்ப்பை நிறுத்தவில்லை. அண்ணாமலை அவர்கள் அண்ணாதுரையை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட் நேரடியாக ஏடிஎம்கேவை பாதிக்கிறது. ஏடிஎம்கே அண்ணாமலையை மன்னிப்பு கேட்பதற்கான பல்வேறு முயற்சி எடுத்து வைத்தார்கள். ஆனால் அண்ணாமலையோ எந்த விதமான மன்னிப்பையும் கேட்கவில்லை. இதிலிருந்து
ஏடிஎம்கே பிஜேபியுடைய அந்த கூட்டணி பிரிகிறது. ஆனால் இது நீண்ட நாட்களுக்கு கிடையாது. வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலும் போது மீண்டும் ஒரு முறை பிஜேபிக்கு ஏடிஎம்கேவுடைய தேவைப்படுகிறது. ஏடிஎம்கே எடுத்து வைத்த ஒரே கோரிக்கை, அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபியின் பிரசிடென்டாக இருக்கும் வரை இந்த கூட்டணிக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டி சொல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக உங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். அண்ணாமலையை டெல்லி பிஜேபி பலி கொடுக்க தயாராகிவிட்டது. அதாவது அண்ணாமலை கையிலிருந்து பிஜேபி பிரசிடென்ட் பதவி பறிக்கப்படுகிறது. ஆனால் அவருக்கு ஒரு கனவை காட்டினார்கள். என்ன கனவு? எப்படி எல் முருகன் அவர்களுக்கு மத்தியில் ஒரு அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோமோ அதே போன்று அல்ல, அதை விட பெட்டரான ஒரு பொசிஷனை அண்ணாமலை அவர்களுக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்கிற அந்த கனவு 2024ஆம் ஆண்டு போனது. 2025ஆம் ஆண்டு போனது. எந்த விதமான பொசிஷனையும் அண்ணாமலை அவர்களுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி கொடுக்கவில்லை. பல்வேறு முறை நரேந்திர மோடி வந்தார், அமித்ஷா வந்தார், மத்தியில் இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்கள் வந்தார்கள். ஒவ்வொரு முறையும் அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபியுடைய ஃபேஸாக தான் இருந்தார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாட்டு பிஜேபியின் பிரசிடென்டாக பதவியேற்ற பின்பு கூட அவருடைய இமேஜ் அண்ணாமலைக்கு எதிரில் குறைவாக தான் இருந்தது. இந்த முறை 2026ஆம் ஆண்டு அண்ணாமலை தனக்கு சீட் வேண்டும் என்று ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அண்ணாமலை அவர்களை மீண்டும் ஒரு முறை ஓரம் கட்டியது தமிழ்நாடு பிஜேபி. காரணம், நயினார் நாகேந்திரன் எந்த கட்சியிலிருந்து வெளிவந்தாரோ அந்த கட்சியும் ஏடிஎம்கே தான். இந்த முறையும் அதே கூட்டணி. அந்த கூட்டணியை வைத்துதான் களத்தில் இறங்கியது ஏடிஎம்கே பிஜேபி. அண்ணாமலை அவர்களுக்கு இந்த முறையும் சீட்டை கொடுக்காமல் அவரை சைட்லைன் ஆக்கினார்கள். அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தால் கூட ஒரு ஸ்டார் கேம்பெயினர் போன்று தன்னுடைய கட்சிக்கு எடுத்து வைத்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை நடத்தினார். பாஜக டெல்லியிலிருந்து வரக்கூடிய தலைமை, அவருக்கு வரக்கூடிய அனைத்து வரவேற்பாக இருக்கட்டும், அல்ல கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அல்ல கேண்டிடேட்ஸ் அவர்கள் அல்ல கேண்டிடேட்ஸ்க்கான அந்த பிரச்சாரமாக இருக்கட்டும், அனைத்துமே அண்ணாமலை செய்தார். ஆனால் இந்த இடத்தில் தான் ஒரு மர்மமான விஷயமும் நடந்தது. என்ன? அண்ணாமலை அவர்கள் பொறுத்திருந்து பார்த்தது போதும். இதற்கு மேல் அவருடைய கோரிக்கை டெல்லி வரை போனது. இந்த கோரிக்கை 2 விதமாக இருந்தது. ஒன்று, அண்ணாமலைக்கு தமிழ்நாடு பிஜேபியில் மீண்டும் அவருடைய பிரசிடென்ட் பதவியை உறுதி செய்ய வேண்டும். பிஜேபி தமிழ்நாடு அண்ணாமலை கைக்கு போக வேண்டும் என்கிற முதல் கோரிக்கை. இந்த கோரிக்கை சாதாரணமாக கிடையாது. இந்த கோரிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயமும் இருந்தது. அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவில் சுதந்திரம் கிடைக்க வேண்டும். அண்ணாமலை எப்படி இந்த கட்சியை நடத்த விரும்புகிறாரோ அந்த சுதந்திரத்தை நீங்க கொடுக்க வேண்டும் என்கிற அந்த விஷயம். அகைன், நான் தொடக்கத்திலே கூறியபடி இன்னொரு பவர் சென்டரை பிஜேபி விரும்பவில்லை. முகம் நரேந்திர மோடியுடைய முகம் மற்றும் தான் இருக்க வேண்டும், எந்த மாநிலமாக இருந்தால் கூட. சோ அந்த கோரிக்கை நிராகரித்து விட்டார்கள். 2வது, இது இல்லை என்றால் மத்தியில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பை நீங்க வழங்க வேண்டும் என்று. அதை கொடுத்தால் அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் அதே போன்ற ஸ்டேச்சரில் வருவார். 3வது, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு செக்யுலர் ஐடென்டிட்டியுடைய தான் பிஜேபி களத்தில் இறங்க வேண்டும். ஆனால் பிஜேபி, டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி கர்நாடகாவில் அந்த கம்யூனல் ஆங்கிளை அவர்கள் திணிக்க பார்த்தார்கள், திணித்தும் விட்டார்கள். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டிலும் அதே போன்ற ஹிந்து முஸ்லிம் என்கிற பிரிவினையை விதைத்து தமிழ்நாட்டிலும் தன்னுடைய அரசியலை பார்த்தது பிஜேபி. அண்ணாமலை இதற்கு எதிர்த்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ் கலாச்சாரம், தமிழ்நாடுடைய அந்த ஐடென்டிட்டியை தாண்டி எந்த விதத்திலையுமே
எந்த அரசியல்வாதியாலையுமே தன்னை நிறுத்த முடியாது என்கிற விஷயத்தை அண்ணாமலை புரிந்து கொண்டார். நான் தொடக்கத்திலே கூறியபடி அண்ணாமலையுடைய ஃபேன் ஃபாலோவிங் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஆக்டர் விஜய் அவருடைய இந்த வெற்றிக்கு பின் அண்ணாமலை எந்த செக்டரை, எந்த ஓட் பேங்கை அவர் கை வைக்க பார்த்தாரோ, அதாவது இளைஞர்களுடைய ஓட் பேங்க், அது அப்படியே ஷிஃப்ட் ஆன பின்பு இதற்கு மேல் பிஜேபியுடன் இருப்பதில் எந்த விதமான லாபமும் கிடையாது என்கிற விஷயத்தை புரிந்து கொண்டு அண்ணாமலை அவர்கள் நேற்று ஜூன் 1ஆம் தேதி டெல்லி பறந்து சென்றார். விமான நிலையத்திலேயே அவர் கொடுத்த அந்த பதில் 2-3 நாட்கள் பொறுத்திருந்து பாருங்கள், உங்களுக்கு செய்தி வரப்போகிறது. இன்னைக்கு நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி அவரை சந்தித்து அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அந்த ராஜினாமா கடிதம் பல்வேறு நபர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அண்ணாமலை இந்த முறை போகும்போது எந்த விதமான பிரஷர் டாக்டிக்கும் போகவில்லை. அண்ணாமலை அங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக போகவில்லை. அண்ணாமலை தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை மட்டுமே கொடுக்க போகின்றாரே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது என்கிற விஷயம் அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ரெசிக்னேஷனை கொடுத்த உடனேயே அங்க அக்செப்ட் செய்யப்பட்டது. 5 பக்கங்கள் கொண்ட இந்த ரெசிக்னேஷன் கடிதம் எதற்காக, என்ன பிரச்சனையை மையப்படுத்தி இந்த ரெசிக்னேஷனை கொடுக்கிறேன் என்கிற அனைத்தையுமே அண்ணாமலை அந்த கடிதத்தில் எடுத்துதான், அந்த கடிதத்தில் எழுதி கொடுத்து விட்டு தான் வெளியே வந்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் தான் அடுத்த டேர்னிங் பாயிண்ட் இருக்கு அண்ணாமலையுடைய வாழ்க்கையில். இந்த ரெசிக்னேஷனை நீங்க சாதாரணமாக பார்க்கக்கூடாது. அண்ணாமலை தன்னுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியை அறிவிக்க போகிறதாக ஒரு தகவலும் வெளிவருகிறது. இது பிஜேபியுடைய இன்னொரு பிளான் பியா, ஆர்எஸ்எஸ் உடைய சதியா என்கிற இந்த கேள்வியும் நீங்க சைட்லைன் செய்ய முடியாது. காரணம், பிஜேபி எத்தனை முயற்சி எடுத்தாலும் தமிழ்நாட்டில் மற்றும் அவர்களால் எதுவுமே சாதிக்க முடியவில்லை. ஆனால் அண்ணாமலை என்கிற அந்த முகம் ஒரு செக்யுலர் முகமாக தன்னை எடுத்து வைத்தது. அதற்கு பின்பு அவருடைய இந்து முஸ்லிம் என்கிற இந்த ஏஜெண்டாவை திணிக்க பார்க்கும் போது அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆனது அனைத்துமே அவருக்கு புரிந்திருக்கிறது. இந்த முறை அண்ணாமலை தன்னுடைய தமிழ் பிரைட், தமிழ் ஐடென்டிட்டியை வைத்து அரசியலில் குதிக்க போவதாக ஏராளமான க்ளூஸ்களை கொடுத்து கொண்டுதான் இருந்தார். உதாரணத்திற்கு சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மும்மொழி கொள்கை அதை கைப்பற்ற வேண்டும் என்கிற, அதை அமலில் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை, அமலில் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு ஆணையை மத்தியில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ போட்டது. ஜெனரலாக இதற்கு முன்னாடி இருந்த பிளான் என்ன, 2029ஆம் ஆண்டு 30ஆம் ஆண்டு, அதாவது இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் 6ஆம் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு 3வது மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு 3வது மொழியை கற்றுக் கொடுங்கள். 9ஆம் வகுப்பு வரும்போது அவர்கள் சாதாரணமாக இந்த மொழியும் கற்றுக்கொள்வார்கள். அப்ப பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் திடீரென்று 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களும் 3வது மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த கட்டாயத்தை அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் எதிர்த்தார். எப்படி திடீர் என்று 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த வருஷம் போர்டு எக்ஸாமினேஷன் இருக்கு, திடீர் என்று எப்படி அவர்களால் இந்த மொழியை கற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த விஷயத்தை மிக தெளிவாக அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கம் வழியாக எடுத்து வைக்கிறார். இது மட்டுமல்ல, அண்ணாமலையை பற்றின ஏராளமான போஸ்டர்ஸ்கள் கடந்த 3 நாட்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரூர், கோயம்புத்தூர், மதுரை, இது போன்ற பல்வேறு இடங்களில் வால் போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டது. தமிழகத்தை காக்க வந்த அண்ணாமலையே, இது போன்ற வார்த்தைகளை வைத்து அண்ணாமலையை பற்றி அவருடைய சப்போர்ட்டர்ஸ்கள் இந்த போஸ்டர்ஸ்களை அடிக்கும் போது எந்த விதமான பிஜேபி லோகோ கிடையாது, பிஜேபியின் ஐடென்டிட்டி கிடையாது. அப்போவே இந்த ஸ்பெகுலேஷன் வெளிவந்தது. அதாவது அண்ணாமலை ஏதோ பெரிய செய்தியை கொடுக்க போகிறார் என்று. அதன்படிதான் இந்த விஷயம் நடந்தது. எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இமீடியட்லி தான் போட்ட அந்த ஆணையை, தான் கொண்டு வந்த அந்த பாலிசியை வித்ட்ரா செய்ய வேண்டும் என்கிற அந்த எஜுகேஷன். இப்போ நான் இந்த வீடியோவை பதிவிடும் போது கூட நீங்க பார்த்தீர்கள், ரெசிக்னேஷனை கொடுத்து விட்டார். ஆனால் அவருடைய போட்டோ நரேந்திர மோடியுடன் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் இன்னும் இருக்கிறது. அப்போ இதை வைத்து நீங்க பார்க்கும்போது இதற்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்குமா என்று நீங்க பார்க்க வேண்டும். அண்ணாமலை அவர்களை நீங்க பார்த்தீர்கள்னா கரூரில் 1984ஆம் ஆண்டு பிறந்து
IIM லக்னோ போய் தன்னுடைய பட்டப்படிப்பை படிக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்த பின்புதான் நான் IPS படிக்கப் போகிறேன் என்கிற முடிவை எடுத்திருக்கிறார். IPS படித்து கர்நாடகாவில் அவருக்கு போஸ்டிங்கும் கிடைத்து 2017 ஒரு மேசிவ் கம்யூனல் ரைட்டை சிக்மங்களூரில் தனிச்சையாக தடுத்து நிறுத்திய அந்த விஷயமும் அவருக்கு இருந்தது. 20,000க்கும் மேற்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அந்த ரிலிஜியஸ் பிளேஸ் அங்க நடந்த அந்த கலவரத்தை பல்வேறு நாட்கள் பீஸ் கமிட்டி எல்லாம் அமைத்து 2 தரப்பில் இருக்கக்கூடிய ஜாதியினர்களை கூப்பிட்டு வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதை மிக தெளிவாக முடித்து வைத்தது அண்ணாமலை என்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கும் எடுத்து வைப்பார்கள். 2019 DCP ஆஃப் சவுத் IPS போஸ்ட்ல இருந்து ரெசிக்னேஷனை கொடுத்து 25 ஆகஸ்ட் 2020 பிஜேபியில் இணைகிறார் அண்ணாமலை. ஆனால் இதற்கு பின்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி அல்ல RSS அவர்களும் திடீரென்று அண்ணாமலைக்கு எதிராக மாறிவிட்டார்கள். நேற்றிலிருந்து RSSல இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், 500 1000 கோடி ரூபாய் ஒரு சாதாரணமான ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கும் இவ்வளவு ரூபாய் தேவை, அண்ணாமலையிடம் இருக்கிறதா? டிவிக்கே அவர்களிடம் பணம் இருந்தது, அவருடைய பாப்புலாரிட்டி இருந்தது, உங்களிடம் என்ன இருக்கிறது என்கிற விஷயமானால் எக்ஸ்போர்ட்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா அண்ணாமலையுடைய தனி கட்சி என்ட்ரி ஒரு செக்யுலர் வழியில் வந்ததென்றால் தமிழ் பிரைட் வழியாக மொழியை வைத்து இந்த அரசியலை அவர் செய்ய தொடங்கினால் இந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளை முழுங்கிவிடும். அதில் PMK, DMDK போன்ற கட்சி, VCK போன்ற கட்சிகளுக்கு இடம் கிடைக்காது. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா AIADMK உடைய அந்த பிரிவினை, இந்த ஸ்பேஸை அண்ணாமலை கறக்க பார்க்கிறார். அண்ணாமலை கவுண்டர், கோயம்புத்தூர், கரூர் இந்த பகுதிகளில் அவருடைய இமேஜ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து தான் ADMK-உடைய மிகப்பெரிய அளவில் ஒரு ஹோல்டு எதுன்னு நீங்க பார்த்தீர்கள்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ADMK இருக்கு. அந்த பகுதி தான். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ADMK ஓட்டர்ஸ்கள் ADMK-ல இருக்கக்கூடிய கேடர்ஸ்களை தன் பக்கம் திருப்பி விடுவாரோ என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் ADMK தரப்பிலும் இருக்கு. VCK எப்படி, TVK பக்கம் எப்படி ADMK-ல இருக்கக்கூடிய ஏராளமான கேடர்ஸ் போய் இணைந்தார்களோ அந்த ஸ்பேஸை அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய புதிய கட்சியை வைத்து மாற்ற பல வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறுகிறார். இன்சைட் ஸ்டோரி எந்த அளவில் வெளிவருகிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள்ல, தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் DMK 2வது கட்சியாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் ஏராளமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்களை நடத்த தொடங்கிவிட்டார்கள். இதற்கு பின்னாடி பிஜேபி இருக்கா, இதற்கு பின்னாடி RSS இருக்கா என்று நீங்க பார்த்தீர்கள்ல, நிச்சயமாக அவர்களுடைய கை இருக்கலாம். காங்கிரஸோடைய எந்த ஹோல்டும் தமிழ்நாட்டில் கிடையாது. அடுத்தபடியாக ADMK முற்றிலுமே முறிந்து விட்டது. DMK இதற்கு மேல் மறுபடியும் வருமா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு புதுவிதமான அரசியல் தொடங்கிவிட்டது. ஒரு பக்கம் TVK, இன்னொரு பக்கம் அண்ணாமலை எதிர்கட்சியில் தன்னுடைய ஸ்டாண்டை எடுத்து வைப்பாரா என்கிற அந்த கேள்வி. சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு நாடு முழுவதும் பேசப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.